ஹே எவ்ரி ஒன், நான் ஸ்ரீ பாலாஜி பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஜாவா கோர்சஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து இட் வில் பி பார்ட் ஆஃப் கோர்ஸ் ரெக்கமெண்டேஷன் சீரீஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட் அவைலபிளா இருக்குங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர் டெல்லிங் யூ அபவுட் பெஸ்ட் ஜாவா கோர்சஸா இருக்கட்டும், எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸும் நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ஈவன் நம்ம தமிழ் டுவெல் ஆடியன்ஸா இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் யாரா வேணா இருக்கலாம். இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு ஜாவா டெவலப்பர் ஆகணும், இல்ல ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பர் யூசிங் ஜாவா பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளியர் பாத் இல்ல ஐடியா இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் அதை கிளியர் பண்ணிடுறேங்க. ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாவா டெவலப்பருக்கான லேர்னிங் பாத்துங்க. இதை நானா போடல, நிறைய ரீசர்ச் பண்ணிட்டு நிறைய பேரோட வீடியோஸ் பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு பெஸ்ட் ரெஃபரன்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எதுல ஸ்டார்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கோர் ஜாவா கம்ப்ளீட்டா நீங்க லேர்ன் பண்ணணும். அட்வான்ஸ் ஜாவா J2EE எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா நீங்க ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கோ ஸ்ப்ரிங் பூட்டுக்கோ நீங்க போகலாம். ஓகேங்களா? நிறைய பேர் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நான் வந்து என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல பிராக்டிஸ் இல்ல அப்படின்றத நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னா நிறைய கம்பெனி ஸ்ப்ரிங் தான் யூஸ் பண்றாங்க, ஸ்ப்ரிங் பூட் தான் யூஸ் பண்றாங்க, எல்லாமே ஃபைன். ஆனா ஸ்டில் நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து JSP சர்வலெட்ஸ் யூஸ் பண்ற நான் பார்த்திருக்கேன். ஸோ நீங்க ஒரு நல்ல டெவலப்பரா இருக்கணும், தரமான ரிசோர்ஸா இருக்கணும் அப்படின்னா பேசிக்ஸ்ல எந்த ஆரம்பிங்க. எதையுமே ஃபில்டர் பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க படிச்சுட்டே போங்க. ஓகேங்களா? ஸோ ஜாவா படிச்சதுக்கு அப்புறமா JSP அண்ட் சர்வலெட்ஸ் படிங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கு போங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டா ஸ்ப்ரிங் பூட் போயிடாதீங்க. ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கு மேலதான் ஸ்ப்ரிங் பூட்டை எழுதியிருக்காங்க. ஸோ ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கை பத்தி எல்லாமே கத்துக்கோங்க. கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஸ்ப்ரிங் பூட், ஃபைனலா நீங்க எதுக்கு போலான்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ சர்வீசஸ் அண்ட் ஸ்ப்ரிங் கிளவுட். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க, அதை நான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா என்னால சொல்ல முடியாது. ஸோ ஒரு பேசிக் ஓவர்வியூ உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஜாவா, JSP சர்வலெட், ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க், ஸ்ப்ரிங் பூட் அண்ட் ஃபைனலி மைக்ரோ சர்வீசஸ் அண்ட் ஸ்ப்ரிங் கிளவுட் பத்தி நீங்க படிக்கலாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஜாவா கோர்சஸ்ங்க. நான் போன வீடியோலயே சொல்லியிருப்பேன், நான் சொல்ல போற கோர்சஸ் எல்லாமே அஃபோர்டபுளா இருக்கணும். அந்த ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நான் Udemy அண்ட் யூடியூப் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜாவாக்கான கோர்சஸ் பார்க்கலாம். ஸோ ஜாவாக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 கோர்சஸ் நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பெஸ்ட் கோர்ஸ்னு பாத்தீங்கன்னா in 28 minutes அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஜாவா கோர்ஸ் தாங்க. ஓகேங்களா? ஜாவா ப்ரோக்ராமிங் ஃபார் கம்ப்ளீட் பிகினர்ஸ், இதுல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிம் புச்சல்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் இருக்காரு. அவருமே வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் மாஸ்டர் கிளாஸ் கொடுத்துருக்காரு. அது ஒரு 600-700 வீடியோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸ்டென்சிவான கண்டென்ட்டுங்க. ஓகேங்களா? உங்களால அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க அதை உட்காந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து கோர் ஜாவா மேட் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு பரத் திப்பி ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் கோர்ஸ் போட்டிருக்காரு. நான் அவரோட கோர்ஸும் பார்த்திருக்கேன். நல்ல தரமான கண்டென்ட் தான். அதே மாதிரி வந்து இப்ப நீங்க ஜாவா சர்டிபிகேஷன் பண்றீங்க, OCA பண்றீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஜாவா SE8 டெவலப்பர் பூட் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸோட ஆத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்டர்டெக் ட்ரைனிங் அண்ட் ஜெஃப் ஜென்சன் அப்படின்றவங்க. ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஜாவா டெவலப்பர் விச் இஸ் அந்த கோர்ஸ் யார் போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா டெரி மார்டின் அப்படின்றவர் போட்டிருக்காரு. சிக்ஸ்த் வந்து கம்ப்ளீட் ஜாவா சர்டிபிகேஷன் கோர்ஸ்ன்றது வந்து இம்தியாஸ் அஹ்மத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காருங்க. செவன்த் வந்து பாத்தீங்கன்னா ஜாவா இன்டெப்த் பிகம் எ கம்ப்ளீட் ஜாவா இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு திரு முன்லுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அப்துல் பாரி அப்படின்றவர் லேர்ன் ஜாவா ப்ரோக்ராமிங் பிகினர் டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காருங்க. ஸோ ப்ரோ இவ்வளவு கோர்ஸ் சொல்றீங்களே, உங்களோட சஜஷன் என்ன, உங்களோட சாய்ஸ் எதுவா இருக்கும்னு நீங்க கேட்டீங்கன்னா என்னோட சாய்ஸ் தாங்க சொல்றேன். அது நீங்க வாங்கணும்னு அவசியம் இல்லை. என்னோட சாய்ஸ் எதுவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா in 28 மினிட்ஸோட கோர்ஸா இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே இருக்கும், நீங்க அதை படிக்கலாம். அது இல்லை அப்படின்னா நீங்க வந்து பரத் திப்பி ரெட்டியோட கோர்ஸ் போகலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்க டிம் புச்சல்காவோட கோர்ஸ் போகலாம். நான் முதலே சொன்ன மாதிரி டிம் புச்சல்காவோட கோர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவான கண்டென்ட்டுங்க. நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும், பல மணி நேரம் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது ஓகே நீங்க போய்க்கலாம். இது 3 என்னுடைய சஜஷன். மீதி 5மே நல்ல கோர்சஸ் தான். நீங்க போய் பார்த்து ரிவ்யூ பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஜாவாக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா ஸ்ப்ரிங் பூட் போறதுக்கு பதிலா JSP அண்ட் சர்வலெட்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கணும். அதுக்கு நான் 2 கோர்ஸ் தாங்க வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாட் டாபி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து JSP சர்வலெட்ஸ் அண்ட் JDBC ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் போட்டிருக்காரு. தரமான கோர்ஸ், நான் அதை முடிச்சிருக்கேன், ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். நல்ல கோர்ஸுங்க. அதே மாதிரி பரத் திப்பி ரெட்டி அப்படின்னு நான் முன்னாடி சொன்ன ஆத்தருமே வந்து JSP சர்வலெட்ஸ் கோர்ஸ் வச்சிருக்காரு. நீங்க இந்த 2 கோர்ஸ்ல ஏதாவது ஒண்ணு நீங்க சர்ச் பண்ணி பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் நம்ம வரும்போது 3 ஆத்தர்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேங்க. ஓகேங்களா? 3மே டாப் நாட்ச் ஆன ஆத்தர்ஸ், செம்ம ஆத்தர்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் வந்து in 28 மினிட்ஸ்ங்க. நீங்க வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 100 வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிக்கிற ஒரு ஆள் அப்படின்னா
கண்ணை மூட்டு இன் 20 மினிட்ஸ் போகலாம். அவரோட எல்லா கோர்ஸுமே வந்து ஜாவா இன் 25 ஸ்டெப்ஸ், ஸ்ப்ரிங் இன் 100 ஸ்டெப்ஸ், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ நீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க இன் 20 மினிட்ஸ் போகலாம். அதே மாதிரி பரத் திபிரெட்டியுமே வந்து ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் இன் ஈஸி ஸ்டெப்ஸ்னு ஒரு கோர்ஸ் போட்டிருக்காரு. அண்ட் ஜான் தாம்சன் அப்படின்றவர் வந்து நல்ல ஆத்தருங்க. ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கட்டும், ஐ மீன் ஸ்ப்ரிங் பூட், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஜான் தாம்சன் போட்டிருக்காரு. இந்த 3 கோர்சஸ்மே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நீங்க ரிவ்யூ பாருங்க, சிலபஸ் ஓகேயான்னு பாருங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு சூட்டபிள் ஆச்சு அப்படின்னா நீங்க ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, நீங்க இப்போ யூடெமில எல்லாமே சொல்லிட்டீங்க. ஜாவாக்கு சொல்லிட்டீங்க, ஜேஎஸ்பி சர்வலெட் சொல்லிட்டீங்க, ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் சொல்லிட்டீங்க. ஆனா ஸ்ப்ரிங் பூட்டுக்கும் மைக்ரோ சர்வீஸ்க்கும் நீங்க சொல்லவே இல்லையே, ஸ்ப்ரிங் கிளவுடுக்கு சொல்லேன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாங்க. ஏன்னா அது ஒரு தனி கான்செப்ட், தனி செட் ஆஃப் ஆத்தர்ஸ் நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கும். இந்த வீடியோல ஜாவா, ஜேஎஸ்பி சர்வலெட், ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க இது எல்லாத்தையுமே நீங்க ஃபர்ஸ்ட் போய் நீங்க போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இது எல்லாத்துக்குமான கோர்ஸ் லிங்க்குமே நான் வந்து நம்ம தமிழ் கிளவுட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். லாஸ்ட் வீடியோல போட்ட மாதிரி நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, இதுவே இந்த ஒரு லிஸ்ட் எடுக்க நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. யூடியூப் சேனல்ஸ் டு ஃபாலோ. ஏன்னா நீங்க ஜாவா டெவலப்பர் வந்து வெறும் கோர்ஸ்னால மட்டுமே ஆகிட முடியாது. நிறைய யூடியூப் சேனல்ஸுமே நிறைய கிரியேட்டிவான கண்டென்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுல பெஸ்ட், ஓகேங்களா, பெஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப நிறைய வந்துச்சு. அதுல நான் பார்த்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜாவா கைட்ஸுங்க, செமையான கண்டென்ட், நிறைய இண்டஸ்ட்ரி சினாரியோ சொல்லி கொடுக்குறாரு. பெஸ்ட் ஜாவா டெவலப்பர் ஆகணும், நான் வந்து யூடியூப் பார்த்தே ஃபுல்லா கத்துக்கணும் அப்படின்றவங்க வந்து இவர் கோர்ஸை பார்க்கலாம். அதே மாதிரி இவர் வந்து யூடெமிலிங் கோர்ஸ் போட்டிருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெலஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அவருமே நல்ல கண்டென்ட் போட்டுட்டு இருக்காரு. ஜாவா, ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க், ஜேடிபிசி எல்லாத்துக்கும் போட்டுட்டு இருக்காருங்க. இன் 28 மினிட்ஸுமே வந்து அவங்களோட யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் வந்து ப்ரோ கோட் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். அங்க வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, ஒரு 6 ஹவர்ஸ், ஒரு 10 ஹவர்ஸ் மாதிரி ஜாவா படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கும் கண்டென்ட், பாருங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ப்ரோக்ராமிங் நாலேஜ்ன்ற ஒரு யூடியூப் சேனலுமே வந்து ஜாவாக்கும் கோர்ஸ் போட்டிருக்காங்க, செக் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு ஒரு காலேஜ் பையங்க, குணல் குஷ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பேசுறதெல்லாம் கொஞ்சம் ஹை லெவலா பேசினா கூட, சாங்கு அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணா கூட அவரோட கண்டென்ட் தரமா இருக்குங்க. ஓகேங்களா? ஜாவா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் அதெல்லாமே ஒரு பிளேலிஸ்டா தரமா போட்டிருக்காரு. நீங்க உட்காந்து ஃப்ரீ டைம்ல உட்காந்து படிக்கணும் அப்படின்னா நீங்க படிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ கோட் கேம்புங்க. இந்த ஒரு பர்டிகுலர் யூடியூப் சேனல் நம்மளால இக்னோரே பண்ண முடியாது. அவங்க போடாத கோர்ஸ் கண்டென்ட்டே இல்லை. தயவு செய்து செக் பண்ணி பாருங்க ஃப்ரீ கோட் கேம்ப், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல யூடியூப் சேனலுங்க. நெக்ஸ்ட் வந்து அமிகோஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், நல்ல கோர்ஸுங்க. ஜாவாக்கு, ஸ்ப்ரிங் பூட்டுக்கெல்லாம் கோர்ஸே வச்சிருக்காரு, செக் பண்ணி பாருங்க, செம சேனல். நெக்ஸ்ட் வந்து கேலப் கரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவருமே வந்து ஜாவா, பைத்தான் அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்க்கு வந்து சூப்பரா கண்டென்ட் போட்டுட்டு இருக்காரு. லினக்ஸுக்கும் கண்டென்ட் போட்டுட்டு இருக்காரு, சூப்பரா இருக்கும் கண்டென்ட், நீங்க செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து லாஜிக் ஃபர்ஸ்ட் தமிழ்ங்க. இதை நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். இது வந்து ஒரு தமிழ் சேனலுங்க. இன்னைக்கு நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணும்போது இந்த ஒரு சேனல் வந்துச்சு. ஓகே, யாருன்னு பார்த்தா வந்து ஒரு மேம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, என்ன நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா தமிழ்ல இருக்கேன்னு பார்க்கும்போது உண்மையாவே தரமா இருந்தது. நீங்க ஒரு தமிழ் சேனல்ல சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம தமிழ்களோட பண்ண மாதிரி. நெக்ஸ்ட் வந்து டெக் வித் டிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவருமே சூப்பர் ஆத்தருங்க. பைத்தான், ஜாங்கோ, அந்த மாதிரி ஃபிளாஸ்க்கு, ஜாவா எல்லாத்துக்குமே சூப்பரா கண்டென்ட் போட்டுட்டு இருக்காரு. அவரையும் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாவா டெக்கி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அவங்களுமே ஜாவா ரிலேட்டட், ஸ்ப்ரிங் பூட் அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் போட்டிருக்காங்க, செக் பண்ணுங்க. ஃபைனலா வந்து டெய்லி கோட் பஃபர் அப்படின்னு ஒருத்தர் போடுறாருங்க. அவருமே வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிராஷ் கோர்சஸா நிறைய போடுவாரு. ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்து ஸ்ப்ரிங் பூட் எப்படி கத்துக்கலாம், ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி சொல்லி கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே காட்டுவாரு. ஓகேங்களா? லைவா பண்ணி காட்டுவாரு. ஸோ நீங்க அவரோடதையும் செக் பண்ணலாங்க. ஸோ இதுதாங்க என்னுடைய லிஸ்ட். ஓகேங்களா? யூடெமியா இருக்கட்டும், யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும், இது என்னுடைய லிஸ்ட். ஓகேங்களா? நான் பெஸ்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் ரிசர்ச் பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது யூடியூப் சேனல்ஸ் தெரியும், இல்ல கோர்சஸ் தெரியும் அப்படின்னா தயவு செய்து நம்ம தமிழ்களோட காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ தட் நானும் தெரிஞ்சுப்பேன், நிறைய பேருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ இவ்வளவுதாங்க. நான் வந்து என்ன சொல்லணும்னு நினைச்சோனோ அதை நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஜாவா டெவலப்பருக்கான லேர்னிங் பாத்துன்றது ஒரு பெரிய வாய்டாவே இருக்கு, நிறைய பேருக்கு தெரியல, நிறைய கன்ஃபியூஷனாவே இருக்கு. ஸோ நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீசஸ்க்கான பெஸ்ட் கோர்சஸ் பார்ப்போம். இன்னும் நிறைய கோர்சஸ் வந்து பைப்லைன்ல இருக்கு, கோர்ஸ் வீடியோஸ் வந்து பைத்தானா இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் பத்தி
நிறைய பேருக்கு வந்து பெஸ்ட் யார் சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியாம இருக்கலாம், அதுவும் இருக்கு. அதே மாதிரி வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களுமே நான் பைப்லைன்ல வச்சிருக்கேன். ஒன் பை ஒன்னா நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் வந்துட்டே இருக்குங்க. மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, ஸோ தட் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ போய் சேரட்டும், நிறைய பேரும் பெனிஃபிட் ஆகட்டும், படிக்கட்டும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கலாம். பை பாய்.